Hi friends, welcome to Mekan Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு பிரியாணி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சாப்பிட்டிருப்பீங்க. ஸோ இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 1.5 கிலோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, ஒரு அரை லெமன் வந்து அரை சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 5 டீஸ்பூன், கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவை. இது போக தண்ணியும் எண்ணெய் வந்து தேவை. அதை வந்து நான் யூஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெக் பீஸாக எடுத்துக்கலாம். நான் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருசாக வாங்கலை. ஸோ வந்து இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப கம்மியான ஒரு பொருள் தான். மசாலாவும் ரொம்ப கம்மி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில். இப்போ வந்து இந்த ஜீரக சம்பா ரைஸ் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். பாஸ்மதி அரிசியில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் ஜீரக சம்பா ரைஸில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பில் ஒரு 200 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 150 ml எண்ணெயும் 50 ml நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பட்டை வந்து ஒரு 7 பீஸ், கிராம்பு 7, ஏலக்காய் 7, இதுதான் வந்து இதுக்கு மசாலா பொருள். இந்த 1 கிலோ அரிசிக்கு நான் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வந்து வதக்கணும். இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து முக்கியமானது என்னென்னா எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் பிரியாணிலே நல்லா இறங்கும். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். 5 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சரியான அளவு. ஸோ நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே அளவு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இஞ்சி வந்து தனியாக, பூண்டு தனியாக அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் தனித்தனியாக சேர்க்கணுன்னா பூண்டு வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு வதக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டால் 2ஐயும் ஒரே டயத்தில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிறேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த மிளகாய் வந்து பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 டீஸ்பூன் 6 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து பேஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுனா, ஒரு 10 மிளகாய் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டோன்னா பேஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஸோ உங்களுக்கு ஈஸியான மெத்தட் வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் வந்து டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி மிளகாய் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கால அடியில் ஒட்டும், அதனால் கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அது அடிப்பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல்லாம் நம்மளுக்கு பிரியாணியில் வந்து இறங்கிடும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 2 ஒவ்வொரு கைப்பிடி அளவு அதை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் கொஞ்சம் நேரம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். 200 கிராம் தக்காளி வரைக்கும் சேர்க்குறேன். நம்ம நார்மலாக பிரியாணியில் இவ்வளோ தக்காளி சேர்க்க மாட்டோம். பட் ஆம்பூர் பிரியாணியில் வந்து இந்த அளவுக்கு தக்காளி சேர்க்கணும். 1 கிலோ ரைஸுக்கு வந்து 200 கிராம் வந்து சரியாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு தக்காளி வேணால் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து வதக்கி விடணும்.
இப்போ நல்லா வதங்கியாச்சு. நான் வந்து சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ வந்து எடுத்துக்கலாம், இல்லை 1 கிலோ கூட எடுத்துக்கலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தயிர் 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அளவுகள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனில் பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்து விட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1 கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 500 ml தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். நான் இந்த பவுலில் வந்து எடுத்தேன். இதில் கரெக்டாக இருந்தது 1 கிலோ அரிசி. ஸோ நான் இதில் பாதி அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க 1 கிலோ அரிசி, அதில் பாதி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை 500 ml கிட்ட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது வந்து 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ள நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன். அது நல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அரிசி நான் 20 நிமிஷம் ஊற வச்சேன் இல்லையா, இதை தனியாக வடிகட்டி அதுக்கப்புறம் தான் அதில் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக வந்து அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து அப்படியே அரிசி அதுலேயும் சேர்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வேக வச்சு தனியாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்க்க போகிறேன். ஒரு 3/4 பாகம் வந்து அந்த அரிசி வந்து சாதமானால் போதும். ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. இப்போது அதை வடிகட்ட வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வந்து வெந்திருக்கு. அதை செக் பண்ணிவிட்டு இல்லை வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். இப்போ நல்லா வெந்ததால் நான் அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக அரிசி இந்த மாதிரி வேக வைக்காமல் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து ஜீரக சம்பாவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மெத்தடும் பண்ணலாம், அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். இப்போ தம் கட்டுறதுக்காக நான் வந்து ஒரு இரும்பு தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது மேலே வந்து நான் இந்த பாத்திரத்தை வந்து வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி அளவாக இருந்ததால் ஓரளவுக்கு 3/4 பாகம் வெந்ததால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது தம் போடணும் நம்ம. நான் ஒரு வாழை இலையை வந்து இந்த மாதிரி மேலே வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து நல்லா மெல்ட்டாகி அந்த ஸ்மெல்லும் இறங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி ஒரிஜினலாக வந்து நம்ம ஆம்பூரில் வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஏதாவது வந்து வெயிட் வைக்கணும். நான் அந்த அம்மிக்கல் இருக்கும் இல்லையா அதை வச்சிடறேன். இல்லைன்னா பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதையும் நம்ம வந்து மேலே வச்சிடலாம். ஒரு 20 to 25 நிமிஷம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். தோசைக்கல் வச்சு வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோ ஸ்லோ குக் வந்து பண்ணும்போது அதை அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா 25 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும். நல்லா கமன்னு வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணும்போதே வீடு ஃபுல்லாமே வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிரியாணி வாசனை. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பிரியாணி தான் இது, ஆம்பூர் பிரியாணி. இப்போ அது வெந்த உடனே நீங்கள் உடனே கலந்து விடாமல் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆம்பூர் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவே நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட ஆனியன் ரைத்தாவும் முட்டையும் வச்சுருக்கேன், பாயில்டு எக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய குக்கிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.